ஹலோ எவ்ரிவன். உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பர்சனை ட்ரெக்கிங் போகிறப்போ சப்போஸ் பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடித்த அந்த பர்சனை அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு உடனடியாக ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் இன்னும் அந்த பாம்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் வேறு யாரையாவது அந்த பாம்பு கடிக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் பாம்பு கடிச்ச அந்த பர்டிகுலர் பார்ட்டை அசையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா விஷம் பரவறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பாம்பு கடிச்ச அந்த பேஷண்ட்டை உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். சரி, என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்ச அந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் பாம்போட விஷம் கிளாட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளீடிங் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பாம்பு கடிச்ச அந்த பர்சன் ஓடவோ நடக்கவோ கூடாது. ஏன்னா விஷம் பரவறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். அண்ட் பாம்பு கடிச்ச அந்த பர்டிகுலர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா கையோ காலோ கயிறோ இல்லை துணியோ போட்டு கட்டக்கூடாது. ஏன்னா போதுமான பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் செயலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பாம்பு கடிச்ச அந்த பேஷண்ட் காஃபியோ ஆல்கஹாலோ குடிக்கக்கூடாது. அண்ட் சப்போஸ் அந்த சரௌண்டிங்கில் அந்த பாம்பு இருக்குன்னா யாரும் அதை பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. முடிஞ்சால் தூரத்துலேருந்து அதை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்ன டைப் ஆஃப் பாம்புன்னு தெரிஞ்சதுன்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுவும் பண்ணணும்.